தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ரிஹர்சல் பார்த்து நடிப்பதால் அவர் நடிப்பு துறையில் பிரகாசமாக இருக்கலாம். ஆனால் அரசியல் துறையில் அவர் ஒரு கோமாளியாக தற்போது இருந்து வருகிறார் என்று பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் விமர்சித்துள்ளார். திரு நடிகர் விஜய் அவர்கள் நடிப்பு துறையில் இருக்கும் பொழுது நிறைய ரிஹர்சல்லாம் பார்த்துட்டு வந்து நடிப்பார். அதனால் அது பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால ரசிகர்கள் எல்லாமே அவர் பின்னால் திரண்டு இருக்கிறாங்க. ஆனால் அரசியலில் அவர் கோமாளியாக செயல்படுகிறார் என்பதை தொடர்ந்து நாம் பார்க்குறோம். ஒரு எதிர்க்கட்சியை கூட யாரை எதிர்க்கிறோமோ அவர்களுக்கு பேர் சொல்ல திராணி இல்லாத விஜய் பாயாசம் பாசிசம் என்று சொல்லிக்கொண்டு உளறி கொண்டிருக்கிறார். அவர் எதிர்க்கட்சியை யார் என்று குறிப்பிட்டு பேர் சொல்வதற்கே தன் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தேவைப்படுதுன்னா இந்த கோமாளி அரசியல்வாதி பின்னால் இளைஞர்கள் போவது பரிதாபத்திற்குரியது. நாங்கள் கேட்பது என்னென்னா, இவருடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இவருடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களையும் விமர்சிக்கிற தகுதி திரு விஜய்க்கு இருக்குமேயானால் எந்த விதத்தில் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கிறார் என்று புள்ளி விவரத்தை சொல்லணும். போகிற போக்கில் பேசிட்டு போகிறதுக்கு இது சினிமா டைலாக் கிடையாது. அவர் சினிமா நடிகராக இங்கு வரலை. மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று வந்தால் புள்ளி விவரத்தை பேசணும். புள்ளி விவரத்தை பேச ஆரம்பிக்கிற எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பார்த்து இன்றைக்கு திமுகவிலிருந்து ஒட்டுமொத்த ஆளும் அரசியல்வாதிகள் துண்டை காணும் துணியை காணும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. திரு விஜய் அவர்கள் வாயை கொடுத்து புண்ணாக்கிறாம அவர் பாட்டுக்கு வந்தோமா, அவர் எதையாச்சும் பேசணுமா, கைத்தட்டல் வாங்கணுமான்னு போகணுமே தவிர பாஜகவை சீண்டினால் பதிலடி வேறு மாதிரி இருக்கும் என்பதை நாங்கள் திரு விஜய் அவர்களுக்கு மிகவும் தெளிவாக பொறுமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்.